ஒருத்தன் தன்னோட தொழில்ல தோல்வி அடைஞ்ச நிலையில ரொம்ப சலிச்சுக்கிட்டே நடந்து வந்தான். தெருமுனையில உட்காந்துட்டு வர்றவங்க போறவங்களை எல்லாம் மன வேதனையோட வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அப்போ எதிர்த்தாப்புல இருந்த குப்பை தொட்டியில ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எல்லாம் நிரப்பிக்கிட்டு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் அந்த குப்பை தொட்டியில அவருக்கு தேவையான பாட்டில்களை எல்லாம் எடுத்து நிரப்பிக்கிட்டு போனாரு. மீண்டும் ஒருத்தர் தன்னோடக்கு தேவையான பிளாஸ்டிக் பைகள் பேப்பர்கள் எடுத்து சாக்குல நிரப்பிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு நாய் வந்து எச்சிலையில இருந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு போச்சு. கடைசியா வந்த பசு குப்பையில கிடந்த பச்சிலைய சாப்பிட்டு தன்னோட பசிய போக்கிக்கிச்சு. இத பார்த்த படு தோல்வி அடைந்த அந்த நபர் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருந்தாரு. சிறிய குப்பை தொட்டி மூலம் இத்தனை பேர் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, இந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்துல எத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதை பயன்படுத்தி நாம எப்படியெல்லாமோ பிழைச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டாரு. இனி தனக்கு தோல்வியே கிடையாது. இனி வரும் காலம் பொற்காலமே. தன்னுடைய பழைய தொழில்ல எங்க தவறு நடந்தது அப்படின்னு ஆராய்ந்து அதையே மீண்டும் தொடர்ந்தாரு. பறந்து விரிந்த உலகத்துல அனைவருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். ஓகே, பாய்.